இந்த படத்துல நடிக்க கேட்க நான் முதலாவது சொன்னது மேக்கப் ஒன்றுமே போடக்கூடாது. யாருக்கு? நடிக்கிற கேர்ள்ஸ் ஒருத்தருமே மேக்கப் போடக்கூடாது. அப்ப நீங்க என்னட்டு வந்துருப்பாங்க மனசாட்சியில சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அது என்ன கண்டுபிடிக்கும். அந்த போஸ்டர்ல பின்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போஸ்டரை காட்டுங்கப்பா, அங்க பாருங்க. இந்த படத்துல மெட்டவையாவது பரவாயில்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் பவுடர் பூசலாம். ஆனா இவாக்கு அது கூட இல்லை. எந்த நேரம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல தான் இருந்தவ. அதை ஏத்து நடிச்சதே பெரிய விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 3வது முழுநீள திரைப்படம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சசி அண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். அதோட என்னோட ஃபேமிலிக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னை இவ்வளவு தூரத்துக்கு விட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாடி தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இந்த படம் அப்படின்னு சொல்லிக்கல, எந்த கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டர் தான் என்ன தந்த கேரக்டர். 3 படத்துலையுமே அப்படித்தான். நான் வந்து இதுல வந்து ஃபுல்லாவே அழற கேரக்டர் தான். நான் எப்பயுமே சிரிச்சிட்டு மற்றவங்களோட கதைச்சிட்டு தான் இந்த நினைவு இருப்பேன். ஆனா இதுல கேரக்டருக்குள்ள டக்குன்னு போயிடுவேன். ஆனா ஏதாவது ஒன்று கண்ட சிரிப்பு வந்துடும். சசியனா தான் பாவம் திருப்பி நிறைய தடவை எடுத்திருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய புதுமுகங்கள், நிறைய உறவுகள் கிடைச்சிருக்குன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இது செய்யும்போது. யூஜின் அண்ணா இருக்கட்டும், இந்த குட்டிஸா இருக்கட்டும், குவேனியா இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதோட சசியனோட ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். தங்கட பிள்ளை போல என்னையும் பார்த்தாங்க. மீண்டும் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ.